வணக்கம். புரூஸ்லியை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. புரூஸ்லியே சொன்ன சின்ன மெசேஜ் தான் இது, கேளுங்க. சிறு வயதில் குன்ஃபுவில் தொடர் வெற்றி பெற்று வருவதை பார்த்த உலக புகழ்பெற்ற தற்காப்பு கலை ஆசிரியர் வாங் ஜாங் மேன் புரூஸ்லியை அழைத்து, என்னோடு நீ போட்டியிட தயாரா? அப்படி போட்டியிட்டு வெற்றி பெற்றால் நான் உலக புகழ்பெற்ற குன்ஃபு கலை கற்றுத்தருவதை நிறுத்திக் கொள்கிறேன் என அவரை போட்டிக்கு அழைத்தார். புரூஸ்லியும் எந்த தயக்கமும் இன்றி போட்டிக்கு தயார் என ஒப்புக்கொண்டார். போட்டி தொடங்கியது. போட்டி தொடங்கிய 10வது நிமிடமே வாங் ஜாங் மேன் தோல்வியுற்றார். அப்போது அங்கு இருந்த நிருபர்கள் புரூஸ்லியிடம், உலக புகழ்பெற்ற தற்காப்பு கலை ஆசிரியரோடு நீங்கள் போட்டியிட எந்த தைரியத்தில் ஒப்புக்கொண்டீர்கள் என கேள்வியை முன்வைத்தனர். அதற்கு புரூஸ்லி தந்த விளக்கம்தான் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டியது. நான் தத்துவத்தை நம்பக்கூடியவன். வாய்ப்பு நம்மை தேடி வராது. வாய்ப்பை நாம் தான் உருவாக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ உலக புகழ்பெற்ற குன்ஃபு கலை ஆசிரியரோடு போட்டியிடுவதே பெரிய வாய்ப்பாக நான் எண்ணினேன். நான் கற்று வைத்திருந்த கலையின் மீது எனக்கு அபார நம்பிக்கை, என் மீது மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் நான் வெற்றி பெற்றேன் என சொல்லி முடித்தார் புரூஸ்லி. அதுவரை சிறு தொலைக்காட்சி நடிகராக இருந்த புரூஸ்லி அந்த வெற்றிக்கு பிறகு உலக புகழ்பெற்ற நடிகராக மாறிப்போனார். நண்பர்களே, வாய்ப்பு என்பது நம்மை தேடி வராது. வாய்ப்பை நாம் தான் உருவாக்க வேண்டும். நன்றி.